guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 நாள் ஓல்டான ஒரு வீடியோ தான். பட் ஸ்டில் ரியாக்ட் பண்ணணும்னு எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சுங்க நம்ம ஒரு சீமானண்ணனோட வீடியோக்கு ரியாக்ட் பண்ணி. ஒரு காலகட்டத்திலலாம் அவரோட வீடியோஸுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பித்த டைம் எக்கச்சக்க வீடியோஸ், எக்கச்சக்க அவரோட தக் லைஃபாக இருக்கட்டும், ஃபன் வீடியோஸாக இருக்கட்டும்னு எக்கச்சக்க வீடியோஸ் 17 பார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க, சீமானண்ணன் வீடியோ போடுங்கன்னு. இருந்தால் தானே போடுறது, எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போது நம்ம சீமானண்ணன் இப்போ எலெக்ஷன் டைம் வர்றதுனால ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய மாநாடு பண்ணியிருக்காரு. அதுக்கும் செம கூட்டம். எங்கேருந்து தான் அந்த கூட்டம் போகுதுன்னு தெரியல. தளபதி கூப்பிட்டாலும் அவ்வளோ கூட்டம் வருது, இவர் கூப்பிட்டாலும் அவ்வளோ கூட்டம் போகுது, ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டாலும் அந்த கூட்டம் போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்குமுன்னே யூகிக்க முடியலை சார். என்னடா அது அப்படின்னு ஒரு கூட்டம். சரி, நம்ம ஒரு சீமானண்ணன் பேச்சு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே, அவரோட அந்த ஸ்பீச்சை எடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ தளபதியோட ஸ்பீச் அப்படின்னு போனீங்கன்னா அவங்க லைவ் போடுவாங்க அவங்களோட ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில். அதை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours லாங்கில் இருக்கும் அந்த மொத்த லைவுமே. அதில் எண்டில் போய் பார்த்தா தளபதி வந்து ஒரு 20 minutes 15 minutes 30 minutes பேசியிருப்பார். அப்போ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே ப்ரொசீஜரோட சீமானண்ணன் கடைக்கும் போனேன். லைவ் வந்துருந்தது. எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட 5 hours 6 hours லைவ். சரின்னு அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ சீமானண்ணன் பேசின போர்ஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். 3.5 மணி நேரம் பேசுறாரு. ஆமா, டயர்டே ஆகாம நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. 3.5 மணி நேரத்துக்கு அங்கே ஒருத்தர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் திருப்பி பார்க்குறேன், நான் தான் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா இல்லை இடையில ஏதாவது வேற ஏதாவது ஃபுட்டேஜ் வருதா, லைவ்ல எதுவும் மிஸ்டேக்கானு பார்த்தா இல்லை, பேசியிருக்காரு. அந்த எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க போகிறாங்கன்னு அறிவிப்பாங்கல்ல கட்சியில், அதெல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் பண்ணி 3.5 மணி நேரம். இதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது? ஐயோ, ஆனால் ரியாக்ஷன் பண்ணணுமே, ஆசையாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வேலை மதன் கௌரி பிரதர் ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை சுருக்கி அவர் 3.5 மணி நேரத்துக்கு என்ன பேசினாரோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சீமானண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு இவர் சொல்லியிருக்காரு. நமக்கு இப்போ சீமானண்ணன் அளவுக்குலாம் எனர்ஜி இல்லைங்க. 3.5 மணி நேரத்துக்குலாம் நம்மளால முடியாது. சீமானண்ணன் இப்போ அவர் பேசுகிற அந்த சத்தம், அவர் பேசுகிற அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்க்க முடியாட்டியும் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மதன் கௌரி சார் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றி சார். 3.5 மணி நேரத்தை சுருக்கி 15 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் நெருங்குது, இப்போ சீமானண்ணன் சைட்ல இருந்து என்ன வருது ஏது வருதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். ஏதாவது ஒரு சீமானண்ணனோட ஒரு ஷார்ட் வீடியோ கிடைச்சா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், அவர் லைவாக பேசுறது. சரி வாங்க இந்த வீடியோவை பார்த்துடலாம். சீமான் மாநாடு மாஸ்டர் பிளான் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன மாஸ்டர் பிளானுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. நிறைய பேர் நேத்திக்கு கமெண்ட் செக்ஷன்ல டிவிகே பத்தின வீடியோ, ஆனா நேத்திக்கு வந்து hundreds of comments வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநாடு வந்து திருச்சியில நடந்துச்சு, அந்த ஒரு பெரிய மாநாடு வந்து அதை பத்தியும் டீகோட் பண்ணு, அதுல வந்து என்னென்ன நாம் தமிழர் கட்சியோட பாலிடிக்ஸ் என்னன்னு பேசு, ஏன் டிவிகே பேசணும், ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கணும், இதை பத்தியுமே பேசு அப்படின்னு சொல்லி, இதை மட்டும் பேசாத மத்ததையும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஐ டேக் யுவர் கமெண்ட்ஸ் சீரியஸ்லி. நான் உங்க கமெண்ட்ஸ், உங்களோட ஒப்பீனியனை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். ஸோ ஹியர் வி கோ. இன்னைக்கு நாம எனக்கு தெரிஞ்ச சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு மாநாடை பத்தி பேசுறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு மாநாடை போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு மாநாட்டுல நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா தொகுதிக்கும் அவங்க கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் எலெக்ஷன் கமிஷனே வந்து டேட்டா சொல்லல, அதுக்குள்ள அவங்க எல்லா இடத்துக்குமே வந்து யார் யார் நிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு வீடியோல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநாட்டுல சீமானண்ணன் பேசுறப்போ ஒரு 15 கிரிட்டிசிசம் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இந்த 4 கட்சிகளை தான் பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க டிவிகேவை பத்தி பெருசா அவங்க வந்து எந்த தாக்குதலுமே வைக்கல.
அட் த சேம் டைம் அவங்க அல்டர்னேட்டா ப்ராமிசஸும் கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராமிசஸும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வீடியோல அவங்க என்னென்ன கிரிட்டிசிசம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மேலையும் ஏடிஎம்கே மேலையும் காங்கிரஸ் மேலையும் பிஜேபி மேலையும் வைக்கிறாங்கிறத பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்றாங்கிறதையும் இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனாதான் வேர்ல்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற விஷயங்களை வேர்ல்டுக்கும், வேர்ல்ட்ல நடக்கிற விஷயங்களை தமிழ்நாட்டுக்கும் என்னால டெய்லி 10 நிமிஷத்துல உங்ககிட்ட வந்து வீடியோவா சேர்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து எல்லா இடத்துலயும் கமெண்ட் பண்ண எல்லா எம்ஜி ஸ்குவாட்லயுமே நிறைய நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்க தான் இவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டுருக்கணும். ஸோ நீங்க கேட்டீங்க, திஸ் இஸ் பீங் டெலிவர். எனிவே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொத்த மாநாட்டோட பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான ஒரு மாநாடு அப்படிங்கிறதுல தான் அவங்க ஃபுல்லாவே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதாவது வி ஆர் தி சேஞ்ச் அப்படிங்கறது தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 எலெக்ஷன்ஸாவே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் அதை தான் சொல்றாங்க. அவங்க மேஜரா என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்க நிறைய எலெக்ஷன் தோத்துருக்கோம், ஆனா அதுக்காக நாங்க தோத்துட்டோமா? கிடையாது. கட்சி எலெக்ஷன் தோத்துருக்கு, ஆனா எங்களோட கொள்கையோ எங்களோட கோல்ஸோ தோற்கல, நாங்க போயிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றாங்க. ஒரு கொக்கு வந்து தண்ணியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா சின்ன சின்ன மீனா போகும், அதுக்கெல்லாம் போய் கடிக்காது. பெருசா ஒரு மீன் வரப்போ ஒரு ரெடியா பிடிச்சிடும். அந்த மாதிரி தான் நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நடிகர், எனக்கு அவர் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோ, அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, சீமான் வந்து சிஎம் ஆகிறாரா ஆகலையா, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குதா தோக்குதா அதை பற்றிலாம் எனக்கு அக்கறையே இல்லை, ஜெயிச்சா ஜெயிக்கட்டும் தோத்தா தோக்கட்டும், ஆனால் நாம் தமிழர் மாதிரி ஒரு பவர் தமிழ்நாட்டுக்கு தேவை, அது இருக்கணும். அது ஜெயிக்குதோ தோக்குதோ ஆனால் அதோட வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். இஷ்யூ வந்தா இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு யோசிக்கணும். இல்லை ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணலாம், அந்த ஆள் வேற குறுக்க வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பவர் அங்கே இருக்கணும். அவர் தோக்குறார் ஜெயிக்கிறார் அது என் கண்ட்ரோலில் இல்லை, அது என் கவலையும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு நாம் தமிழர் மாதிரி ஒரு பவர் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல் பிரச்சனை வந்து ஒரு இனத்தை அழிக்கணும்னா வந்து அவங்களோட மொழியை அழிக்கணும்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்ல வந்து தமிழ் மொழி வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. இங்க வந்து எக்ஸ்டென்ஷன், ஸ்ட்ரீட், ரவுண்ட் அபவுட், சிக்னல்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள் ரோட்ல போறப்ப கூட எல்லாமே இங்கிலீஷா தான் இருக்குது, தமிழ் எங்க இருக்குதுன்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு பிரிச்சு பாக்குறாங்க. பட் ரெண்டுமே வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே கட்சி தான், ரெண்டு பேருமே ஒரே மக்கள் கிட்ட தான் கொள்ளையடிக்கிறாங்க. இங்க 5 வருஷம் ஏடிஎம்கேல பவர்ல மினிஸ்டரா இருந்துகிட்டு டிஎம்கேல போய் சேர்ந்துட்டு அங்க 5 வருஷம் மினிஸ்டரா இருப்பாங்க. மறுபடியும் அங்கே இருந்து கிளம்பி வந்து இங்க சேர்ந்து இங்க 5 வருஷம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஒரே கூட்டம் தான், வேற வேற ஐடென்டி கார்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பவருக்கு வர்றது வந்து மறுபடியும் மக்களை ஏமாத்தி 15,000 கோடி வந்து கிட்டத்தட்ட thousands of crores, அவங்க வந்து எக்ஸாக்ட்டா சொன்ன நம்பர் நம்ம பண்ணிட்டு 65,000 crore 15,000 crore thousands of crores வந்து ஒவ்வொருத்தங்க தலையிலயும் கடனா வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தன் தலையிலயும் லட்சக்கணக்கில் கடன் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இப்படி இருக்கிறப்போ நாங்க வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுக்குறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் போறப்போ ஒரு காலேஜ் போறப்போ 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க வந்து கொடுக்க வேண்டியதையும் கொடுக்க மாட்டீங்க. வேலை தானே கொடுக்கணும், வேலையை என்ஷூர் பண்ணீங்கன்னா நீங்க இப்படி ஃப்ரீயா காசு தரணும், வேலையை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்சியுமே தாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி இலவசங்களை ப்ராமிஸ் பண்ணல, ஆனா நாங்க வேலைக்கான உத்தரவாதத்தை ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல வந்து பால் வந்து ஆந்திரால இருந்து வருது, நம்ம இறைச்சி வந்து ராஜஸ்தான்ல இருந்து வருது, ஏன் தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்றது ஏன் உங்களால பண்ண முடியல? இது வந்து இயற்கை, நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த பால் ஆந்திராவில் இருந்தா வருது தமிழ்நாட்டுக்கு. ஏங்க தமிழ்நாட்டில் தான் இருக்க மாடு மாடு மாடுன்னு அவ்வளோ இருக்கு. தெரியல நமக்கு என்ன இதுன்னு தெரியல, இது இப்போதான் எனக்கு புதுசாக இருக்கு. கம்யூனிட்டி தான். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஒன்று வேணும்னா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. எப்படி ரிசோர்சஸ் அழியுது அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இப்ப குவாரியில வந்து கம்ப்ளீட்டா தோண்டி மலையா காணும், மண்ணுக்குள்ள இருக்கிற மொத்த குவாரியா எடுத்துடுறாங்க. அப்புறம் மரங்கள்லாம் அழியுது, மரங்கள் அழிகிறப்போ மழை இருக்க மாட்டேங்குது, மழை இல்லைன்னா மொத்த ஃபார்மிங் அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி இயற்கையை வந்து நீங்க கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றீங்க உங்களோட பர்சனல் ப்ராஃபிட்டுக்காக அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது போக ஈத்தேன் மீத்தேன் இந்த மாதிரி நம்ம ஊர்ல எதை எடுக்கணும்னாலும் வந்து எடுத்துடுறாங்க. அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறப்ப ஸ்டேட்ல இருக்கிற பார்ட்டிஸோ அதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனா அதே ஸ்டேட்ல இருக்கிறவங்க வந்துகிட்டு ஏன் பா இதை எடுக்கிறீங்கன்னா இந்தியர்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கேட்டா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை இவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற வளங்களை எடுக்கணும்னா நீங்க இந்தியாங்கிற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனா தண்ணியை தா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க பிரச்சனை பண்றீங்க. அப்போ இது என்ன மாதிரி வந்து ஒரு பார்ஷியலா இருக்கு, நீங்க இங்க தண்ணி தரணும் இல்ல ஒழுங்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸும் ஒரே இதுதான். எப்படி டிஎம்கே ஒண்ணுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும்
பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இப்போ நீட்டை வந்து கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த எல்லாத்தையுமே வந்து காங்கிரஸ் கொண்டு வருவாங்க, பிஜேபி அதுக்கு ஹார்லிக்ஸ் குடிச்சு வளர்க்க வச்சிருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோவிட் காலகட்டத்தில் உயிரை பணையா வச்சு போய் வேலை பார்த்த நர்சஸ் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி தரக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீவர்ஸ் நெசவாளர்கள் வந்து ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்ட் எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா ரன் ஆகுது, பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய திறக்கிறாங்க, ரன் ஆகுது, பிரைவேட்டா பால் கம்பெனி நல்லா ரன் ஆகுது, பிரைவேட்டா விவசாயம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் ப்ராஃபிட் ஆகுது. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கவங்க மட்டும் எப்படி லாஸ் ஆகுறாங்க? அப்போ கவர்மெண்ட்டை விட பிரைவேட் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுது? இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க சால்வ் பண்ணுவோங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஏன்னா ஒரே ஃபீல்டு, ஆனா அதுல கவர்மெண்ட் ஃபெயில் ஆகுது, பிரைவேட் சக்சஸஃபுல்லா இருக்குது. எப்படி ஒரு அரசாங்கமே ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிற இடத்துல ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும்? கவர்மெண்ட்னால எப்படி பண்ண முடியாததை ஒரு பிரைவேட் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஃபர்தரா ஹி கோஸ் ஆன் டு சே, தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் பண்ணாத கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது. இங்க நிறைய பேர் வந்து அவங்க பக்கத்து ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கிறப்ப நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க, ஆனா எலெக்ஷன் வரப்ப மட்டும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம கிட்ட ஓட்டு கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா அவங்களோட மொத்த தீமே எதை நோக்கி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் ஒரே தான், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது, அவங்க வந்து கரப்ட் அப்படிங்கிற ஒரு டேக போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபிங்கிறதும் ஒண்ணுதான், அவங்க அவங்களுக்கு தேவைங்கிறப்ப என்னென்ன வேணுமோ இங்க எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னா கொடுக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நடுவுல மிடில் மேனா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து நேத்திக்கே சீமானன் வந்து ஸ்டேஜ்ல பேசுறாங்க. இதெல்லாம் அவங்க வைக்கக்கூடிய கிரிட்டிசைசிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஸ்பீச். எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரியல, அவங்க எப்படி 1.5 hours வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா பேசுறாங்கன்னு தெரியல. சொல்யூஷன்ஸ் அவங்க சொல்றாங்க. 1.5 hours அப்படி நீங்க முழுசா பார்க்கலையா? ஏங்க மொத்தமா சேர்த்து சீமான் அண்ணன் மட்டுமே 3 மணி நேரத்துக்கு பேசியிருக்காருங்க. அப்ப இவரு கொஞ்சம் தான் சொல்ல போறாரு இதுல. சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து இந்த இயற்கையவே அழிச்சு விவசாயிகளை கடைசியில் அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைகள் கொடுக்கப்படும். கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, எப்படி கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ, எப்படி கவர்மெண்ட் நர்ஸ் இருக்காங்களோ, எல்லாமே கவர்மெண்ட் பண்றப்ப ஏன் ஒரு கவர்மெண்ட் ஃபார்மர் இருக்க முடியாது? நாங்க கவர்மெண்ட் ஃபார்மிங் வந்து உருவாக்குவோம், அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் கொடுப்போம். இதுல இவ்வளவு வேலையை வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரப்ப விவசாயிகளை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பார்ட்டியோட சிம்பலுமே விவசாயி தான். சோ இந்த ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப வருஷமா டிராவல் பண்றாங்க. இந்த தடவை they are reiterating something they have already said. நாங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் வந்து உருவாக்குவோம், விவசாயிகளுக்கு வருஷம் ஃபுல்லா சம்பளம் வர மாதிரி நாங்க ஒரு ஸ்கீம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கீம்ல அப்படி ஒரு சிஸ்டமே உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏழைங்க மட்டும் போகணும், இந்த மினிஸ்டர்ஸும் போகட்டும். இவங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டி வந்து பெட்டர் ஆகும். ஏன் வந்து அது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு பசங்களை சேர்க்கணும், இவங்களுக்கு ஒரு நோய்னா வந்து இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறத வந்து சட்டமா கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சோ கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் இருக்கட்டும், கலெக்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தேவையான இங்க போறப்போ அங்க பை டிஃபால்ட் அங்க எல்லாமே சரியா நடக்கும், குவாலிட்டி என்ஷூர் ஆயிடும். அப்போ பொதுமக்களும் அங்க பெனிஃபிட் ஆவாங்க. சோ இருக்கிறதுல பெரிய பவர்ஃபுல் பர்சனும் சரி, ஏழையும் சரி, ஒரே ரிசோர்ஸை தான் அனுபவிக்கணும், ஒரே இடத்துக்கு தான் படிக்க போகணும், ஒரே விஷயத்தை தான் வந்து அவங்களுக்கு மருத்துவமாகவும் ட்ரீட் பண்ணணும். அப்புறம் விலைவாசி மருந்துகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டமானிக்கு இருக்குது, அது எல்லாமே எல்லாருக்கும் எல்லா மருந்துகளும் போய் சேர்ற மாதிரி ஸ்கீம்ஸ் உருவாக்குங்கிறாங்க. தேர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைவேட் குவாரி அவங்க வந்து அதை அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அவங்க வந்து அது ஒரு தாயை வந்து வெட்டி போடுற மாதிரிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க இயற்கையை வந்து எல்லாரும் அழிச்சிட்டு இருக்காங்க. சோ குவாரியை வந்து அழிக்கிறது எல்லாத்தையுமே நாங்க கம்ப்ளீட்டா நிறுத்திடுவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன நாலாவதா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சாராய எக்கானமி ஓடிட்டு இருக்குது, ஆல்கஹால் எக்கானமி. டாஸ்மாக் வச்சு தான் தமிழ்நாட்டோட மேஜர் இன்கம் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இன்கம்ஸ் வந்து டாஸ்மாக்ல இருந்து வருது. சோ டாஸ்மாக் அவ்வளவு பெரிய மேஜர் இன்கம் வர்றதை வந்து நாங்க நிறுத்திடுவோம், அதுக்கு பதிலாக மில்க் எக்கானமி உருவாக்குவோம். இங்க கேட்டில்ஸ் அவ்வளவு தேவைப்படுதுங்க, மாடு ஆடு, இந்த பாலை வச்சு ஒரு பெரிய எக்கானமி பில்ட் பண்ணலாம், அதை நாங்க பண்ணுவோம், இங்க சாராயத்தை வச்சு நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அஞ்சாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் ரிசோர்ஸ் பேஸ்டு ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கப்படும், இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலம்னா வந்து இந்த மேங்கோஸ்க்கு ஃபேமஸா இருக்குன்னா, அங்க வந்து நீங்களே சொல்றீங்க பெரும்பாலுமான அது ஒரு பெரிய எக்கானமி, அவ்வளோ வருமானம் வரக்கூடிய ஒரு துறை அதுன்னு. அப்போ எத்தனை பேர் அதில் காசு கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ். இப்போ அவ்வளோ பேருக்கு சரக்கெல்லாம் வராது, பால் தான் வரும் அப்படின்னா அந்த ஓட்டு ஃபுல்லாக வராது. ஆனால் வேற வழி இல்லை, அதை எதுக்குறவங்க இப்போ நிறையா பேர் இருந்தால் அந்த ஓட்டு இங்கே வரும்.
மேங்கோ பேஸ்ட் எக்கானமி வந்து உருவாக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம். இங்க வந்து நேச்சரையும் அஃபெக்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நேச்சரோட சேர்ந்துமே வந்து இங்க நிறைய எக்கானமியை உருவாக்க முடியும். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது அந்த ஊர்ல வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குறதுக்கு நாம் தமிழர் கட்சி பவருக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹை எண்ட் தமிழ் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ் பேஸ்ட் ஸ்கூல்ஸா இருக்குது. அதே மாதிரி ஹை எண்டா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து கவர்மெண்டே வந்து தமிழ்ல வந்து உருவாக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்போம். தமிழ் அழிகிறத காப்பாற்றணுங்கிறது வந்து அவங்களோட ஒரு மைய கருத்தா இருக்கு. மொத்த ஸ்பீச்சே வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க எல்லாமே டச் பண்ணாலும் அந்த மைய புள்ளியில வந்து நிக்கிறது தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நிக்கிறாங்க. தமிழ் வந்து காப்பாற்றப்படணும், தமிழ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும். இன்னைக்கு வந்து ஐ திங்க் அவங்க வந்து என்ன அன்னைக்கு ஒரு டைம் வந்து நான் பேசினப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. மீட் பண்ணி பேசிட்டு போன எலெக்ஷன் அப்போ பாட்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும். அப்போ பேசிட்டு இருக்கப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு நம்பர் எனக்கு ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று சொல்றப்போ அது எல்லாத்தையுமே தமிழ்ல சொன்னாங்க. நான் அதை நோட் பண்றப்போ நான் வந்து ஓகே 986 அப்படின்னு ஏதோ நான் சொல்றப்போ அது தமிழ்ல சொல்ல கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் சேர்த்துதான் இது சொல்றேன். எல்லாருமே இங்கிலீஷ் வந்து மிக்ஸ் பண்ணி பேசுறோம். அந்த தமிழ் இருக்கிறதையும் கொண்டு போகணுங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு கோட்பாடா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10-year கிரீன் கவர் பிளான் வந்து உருவாக்குறோம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொலைஞ்சு போன இயற்கை வளங்களை மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு இன்னைக்கு இருந்த வளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அவங்க வந்து இனிமே அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல ஆல்ரெடி அழிச்சிட்டோம். அதை மறுபடியும் தமிழ்நாட்டை வந்து கிரீன் கவர் கீழே கொண்டு வர்றதுக்கு, அதாவது மரங்களையும் பச்சை பசேர்னு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஒரு வேலை பார்க்கணும். அந்த ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே 10 வருஷம் ஆகும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு ஒரு செடி மரமாகிறதுல நிறைய வேலை இருக்குது. ஒரு பாண்டை உருவாக்குறதுல இருந்து ரிவர்ஸை வந்து தூர் வர்றதுல ஏகப்பட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஸோ ஒரு கிரீன் எக்கானமி வந்து ஒரு கிரீன் பிளாங்கெட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாக்கும், பச்சை புரட்சி வந்து உருவாக்கும் தமிழ்நாடு ஃபுல்லான்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 10 வருஷம் ஆகணும் சேர்த்தே சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து, ஒரு கோவில்ல இருந்து, ஒரு பேங்க்ல இருந்து, ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கூட வந்து தமிழ் எல்லா இடத்துலையும் காணாமல் போயிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் ரிவைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மொத்த ஸ்பீச்சுமே நான் பார்த்தப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ப்ரியாரிட்டி பாயிண்ட்ஸ் தமிழ், ரிவைவல் ஆஃப் தமிழ். தமிழ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லை, தமிழ்ங்கிறது ஒரு கலாச்சாரம், ஒரு இறையாண்மை, அவங்க எல்லாத்தையுமே தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப ரிவைவல் ஆஃப் தமிழ் டாப் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது ரிவைவல் ஆஃப் நேச்சர். இயற்கை வந்து அழிஞ்சிருச்சு, இயற்கையை வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கணும். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து செயின் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃபார்மர் இன்னைக்கு கன்சியூம் பண்றவன் எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. பேசிக்கா நேச்சர் அழிச்சா எதுவுமே கிடையாது. சோ ரிவைவல் ஆஃப் நேச்சர் இது ஒரு கிரேட்டா தன்பர்கோட ஒரு பாலிசி, அது அவங்க சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து அதிகமா கரப்டா இருக்குது. அந்த கரப்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கு கவர்மெண்ட்ல பவர்ல இருக்கிறவங்களே வந்து மக்களோட சேர்ந்து தான் அதே ரிசோர்ஸை தான் அப்சர்வ் பண்ணும். தட் இஸ் ஒரு பணக்காரன் ஒரு பவர்ல இருக்கிற ஒரு மினிஸ்டரோட குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இவ்வளவு மோசமா இருக்குமா? ஒரு பவர்ல இருக்கிற மினிஸ்டரோட ஒரு குழந்தை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு மோசமா மெயின்டைன் பண்ணுவாங்களா? அப்போ பவர்ல இருக்கிறவங்களும் சரி, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கப்படுறவங்களும் சரி, ஓட்டு போடுறவங்களும் சரி, ஒரே விதமா தான் மெடிக்கலையும் எஜுகேஷனையும் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களோட ஒரு முக்கியமான சாராம்சமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், ரெண்டாவது நேச்சர், மூணாவது வந்து கரப்ஷன், கரப்ட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு இந்த 3 மேஜர் பாயிண்ட்ஸ் தான் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது பேசுறப்போ இன்னொன்று கூட சொன்னாங்க. இன்னைக்கு வந்து புக்ஸ், ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாமோ ஹிஸ்ட்ரின்னு படிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சேர சோழ பாண்டியனை பற்றி எத்தனை பேர் படிக்கிறாங்க? நம்ம ஊரில் இருக்கிற வரலாறு பற்றியே படிக்காம உலக வரலாறு, அப்புறம் வந்து லாஸ்ட் 100 இயர்ஸ்ல இருந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வரலாறுன்னு வாசிக்கிறீங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம ஊர் வரலாறை பற்றி ஏன் வாசிக்க மாட்டேங்கிறீங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் வரலாறு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் மன்னர்கள், இதை பற்றிலாம் வாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றப்போ நாம் தமிழர் கட்சி பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் மொத்த ஸ்பீச்சுமே இருந்துச்சு. எனக்கு எது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல இட் இஸ் a four-cornered எலெக்ஷன். இன்னைக்கு வந்து நிறைய போல் பண்டிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து எப்பவுமே அந்த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இல்ல அவங்க ஒரு மேட்ரே இல்ல, எங்களுக்கு அவங்க ஒரு பெரிய காம்படிஷனே இல்லாமங்க அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து கிரவுண்ட்ல இருக்குது, இதுதான் உண்மை. அண்ட் இந்த ஒரு மாநாடு வந்து அதை வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்குது. என்னைய பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பர்சனலா இந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிறதுக்கு ரீசன் ஒன்னு, விஜய் அண்ணா, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு எல்லாருமே கிரவுண்ட்ல இறங்குறப்போ எல்லாரும் அந்த லாஸ்ட் 5 வருஷம் முடியறப்போ நம்ம டெமோக்ரஸியோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி கை காமிச்சு எல்லாரும் பண்ண தப்ப வந்து மாத்தி மாத்தி கை காமிச்சே ஆகணும். ஓகேவா? அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்னா எல்லாத்தையுமே வெளியே சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது தான் டெமோக்ரஸியோட விக்டரியே. இல்லைன்னா இவங்களே கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்மளை எல்லாமே ஏமாத்திட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலுக்குள்ள யாரு வந்தாலும் அவங்கள பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இன்னொரு அரசியல்வாதிக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அது தராதரத்தை மட்டும் கீழே தாண்டி போயிடக்கூடாது. ஜென்டில்மேனா இருக்கணும். அந்த ஒரு பாலிடிக்ஸை மட்டும் நம்ம கொண்டு போனோம்னா
இந்த எலெக்ஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா 4 கட்சி மாத்தி 4 பேருமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் பியூட்டி. இந்த எலெக்ஷன் ஜெனரலா வந்து போக எலெக்ஷன்ல வந்து ஒருத்தவங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த எலெக்ஷனுக்கு 4 சைடுல இருந்துமே 4 பேருமே டஃப் கொடுக்குறாங்க. டிஎம்கே அலையன்ஸா இருக்கட்டும், ஏடிஎம்கே அலையன்ஸா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எல்லாருமே டஃப் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்டிங் டு see what is going to happen. என்னை பொறுத்த அளவுக்கு ஜெயிக்கிறது கடைசியில தமிழக மக்கள். we are spoiled with choices. எப்பவுமே நம்மளுக்கு வந்து சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு எது வேணும்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அபிமானத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களோட அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ genuinely find this as victory of democracy. இப்போ நம்ம ஆல்ரெடி டிவிக்கு நிறைய கவர் பண்றோம். நாம் தமிழர் கட்சி இனிமே கவர் பண்ணலாமா, இது உங்களுக்கு ஓகேவா, இதை கண்டினியூ பண்ணலாமானா கண்டினியூ அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தொடரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லா கட்சியுமே வந்து எல்லா விமர்சனங்களையும் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஃப்ரீயா விட ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன பேசுனீங்க மாத்தி புரண்டி விடுறதுங்கிறது வந்து நம்ம ஊர் பாலிடிக்ஸ்ல பல வருஷமா இருக்குது. அதை மாத்தி மக்களை வந்து ஃப்ரீயா பேச விட்டா என்னைக்குமே நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஹோப்ஃபுல்லி டிஎம்கேயோட அடுத்த மாநாடு ஏதாவது பேச ஆரம்பிச்சு அதையுமே கவர் பண்ணுவோம். ஏடிஎம்கேவோட நடந்தாலும் கவர் பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து ஃபேரான நேம் சைட்ல இருந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஐ ஹோப்ஃபுல்லி விஷ் இட் இஸ் ஆல்சோ ரிசீவ்ட் ஈக்குவலி குட். ஓகேவா? I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and cheese. அவரே ஆச்சரியப்படுறாரு, இவ்வளோ நேரத்துக்கு எப்படிங்க பேச முடியும் அவருக்குன்னு. அதே ஆச்சரியம் தான் எனக்கு இருந்தது அந்த வீடியோவை பார்க்கும்போது. இது எப்படிங்க நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஸ்டேஜில் ஏறி நின்ன ஒரு பேசி 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 போய்கிட்டே இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு இறங்குறாரு. இப்போ எம்ஜி சொன்ன அவ்வளோத்தையும் அவரோட குரலில் கேட்டுருந்தா வீடியோ இன்னும் ஒரு இதாக இருந்திருக்கும். பட் பார்ப்போம், அடுத்தடுத்த ஸ்பீச் ஏதாவது ஷார்ட்டாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நல்லா இருந்தது. சீமானன்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் இப்போ சொன்ன இதெல்லாம் கேட்டிங்களா, நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நாட்டுக்கு நல்லது. ஆனால் ஒரு சில மக்கள் வந்து இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, தமிழ் வளருங்க, பால் வரும், மாடெல்லாம் வளரும், நாங்கள் எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சீமானனுக்கு ஓட்டு வராது. பட் ஆமாம், நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். அப்போ இவர் வந்து இப்போ பேசாமல் ஃபியூச்சரில் இப்படியெல்லாம் பண்ணினாதான்டா நம்ம ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் பிகர் பிக்சரில் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து எது சீமான வந்தால் சரக்கு வராது, பால் தான் வருமா, நோ ரிஜெக்ட் அப்படின்றவாங்க. ஐயோ, ஒரு சில கட்சிகளுக்கு இப்போ இருக்கிற மக்களோட சேர்ந்து எப்படி விளையாடணும்னு தெரியும். நாங்கள் இது தர்றோம் அது தர்றோம் அப்படின்னு அவங்க அப்படி ப்ளே பண்ணுறாங்க. விஜய் சார் வந்து ஒரு விதமாக ப்ளே பண்ணுறாரு. சீமானா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதான் பால் தான் இனே, சரக்கெல்லாம் வராது, குவாரியெல்லாம் இழுத்து மூடுறா, அதெல்லாம் தோண்டக்கூடாது, எல்லாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வா, தமிழ் படி அப்படின்னு இப்போ பார்ப்பாங்க. என்ன சார் நம்மளை மறுபடியும் நம்ம முன்னேறி அவங்கள பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம்ங்கிறது வந்து இங்கிலீஷ் படிக்கிறது, ஃபாரின் கண்ட்ரி போகிறது, மறுபடியும் தமிழ் பள்ளியில் இறக்கி விட்டுருவாரா அப்படின்னு வேற மாதிரி யோசிக்கிறாங்க. தெரியல. ஆனால் முதல் சொன்னதான் திருப்பி சொல்கிறேன், தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ இப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறது அந்த பவர் தேவை தான். அது அவர் அந்த நடிகர் சொன்னது அது நல்லா இருந்தது. இந்த வீடியோவும் சூப்பராக இருந்தது. என்ன ஒரே ஒரு குறை மறுபடியும் தான் சொல்கிறேன், அவர் பேசினதை டைரெக்டாக கேட்டிருந்தவங்கன்னா அவரோட கத்துறது அது இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம், ஏதாவது ஒரு வீடியோ சிக்கும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வரேன். டேக் கேர்.